ஓகே. லாஸ்ட் செஷன்ல நம்ம குணப்படம் மருந்தியல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ குணப்படம் மருந்தாக்குவியல், மெட்டீரியா மெடிக்கா, ஃபார்மாசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதில் என்ன செய்யலான்ற ஹிண்ட் மட்டும் நம்ம இந்த செஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக டிஸ்கஷன் வச்சுப்போம். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் டவுட்ஸோ வேறு என்ன இருக்கோ அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 2 விஷயம். ஒன்று பாம் லீஃபோட இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே மாடர்ன் சயின்ஸில் மாடர்ன் ரெகுலேட்டரி மெக்கானிசத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் லேக்காக இருக்குது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு டார்கெட் ஃபோக்கஸ்டாக என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் அவங்க கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதுவும் குறிப்பாக மருந்தாக்குவியலில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே ஒரு ட்ரக் உள்ளே போய் என்ன செய்யுது, அந்த ட்ரக்கு உள்ளே போகிற பாதையில் என்ன நடந்தது, போன பிறகு நம்ம டிஷ்யூஸை டச் ஆன பிறகு என்ன நடந்தது, இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸை தான் மேஜராக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஒன்று கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் ஒரு சில டாபிக்ஸ் வரும். ஃபார்மசூட்டிக்ஸு, டோசேஜ் இன்னோவேஷன், நியூ ட்ரக் டிஸ்கவரி எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். ஹெர்போ மினரல் மெடிசன் அதனோட ஸ்டாண்டர்டைசேஷன் வராது. அதனோட ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடீஸு, அல்கமி சம்மந்தமான முப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்தது குவாலிட்டி சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டேட்டாஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் அதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ முதல்ல கிளினிக்கல் ஃபார்மகாலஜி தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, குவாலிட்டி, எஃபிகசி அண்ட் சேஃப்டி ஆஃப் பெருமருந்துகள். இதில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறது எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ்னே கொடுத்துட்டாங்க. அதுவும் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அனிமல் ஸ்டடீஸ் தான் போகும். ஸோ கிளினிக்கல் ஸ்டடீஸ் அல்லது கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, கிளினிக்கல் ஸ்டடீஸ்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணி சேஃப்டி ப்ரொஃபைல்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து பேஷண்ட்டுக்கு நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்த கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் இவங்க சொல்கிறது எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறது எப்போவுமே அனிமலில் தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் பெருமருந்துகள், ஹையர் ஆர்டர் மெடிசின்ஸில் எல்லாமே நம்ம இதை தான் பார்ப்போம். நம்ம ஹையர் ஆர்டர் மெடிசின்ஸில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது, பற்பம், செந்தூரம், கட்டு, கலங்கு. கட்டோட முடிச்சு, கட்டு கூட இல்லை, பற்பம், செந்தூரம், சுண்ணம், ஒரு சிலவங்க தான் கட்டு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுலேயே மேக்சிமம் நம்மளோட இது முடிஞ்சிடுது. இன்னும் தீநீர் கூட நிறையா டச் பண்ணாமல் நிறையா இருக்குது. அதனால் பெருமருந்துகள் அப்படின்றது நம்ம எதெல்லாம் லாங் டேர்ம் அந்த ஒரு ஷெல்ஃப் லைஃபோட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பற்பம், செந்தூரம், மெட்டாலிக்ஸ் மினரல்ஸோட அந்த எக்ஸ்ட்ராக்ட், சத்து, சுண்ணம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பெருமருந்துகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் மெட்டாலிக் மினரல் காம்பினேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதை பெருமருந்துகள் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டடியை வந்து கண்டிப்பாக செய்யணும். சரி, இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது குவாலிட்டினா நீ பண்ணக்கூடிய பெருமருந்தில் என்ன குவாலிட்டியை நீ வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண போகிற. ஸோ அப்போ பிஎல்ஐ குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். எஃபிகசினா இந்த மருந்து இந்த டிசீஸ்க்கான இண்டிகேஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷனுக்கு நான் வந்து அனிமல் ஸ்டடீஸ் மூவ் பண்ணி அதனோட சேஃப்டி ஸ்டடியை வந்து என்ஷூர் பண்ண போகிறேன். சேஃப்டியில் நம்ம வந்து உங்கள் இண்டிவிஜுவல் ஃபேக்கல்டிஸ் கைடோட விஷயங்கள், சம்டைம்ஸ் அக்யூட் மட்டும் போதும்பாங்க அல்லது சப்அக்யூட் மட்டும் போதும்பாங்க, 28 days ஸ்டடி மட்டும் போதும். ஒரு சிலவங்க கிரானிக் ஸ்டடீஸும் முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் கைடோட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு உள்ளது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேலிடேஷன் ஆஃப் மருந்தளவு, ட்ரக் டோசேஜ். அடுத்தது அனுபானம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு துணை மருந்து கொடுத்துருக்கோம், அட்ஜுவன்ட்டு. இந்த 3 தான் மெயினான ஃபேக்டராக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி மருந்து அளவில் வேரியேஷன் கொடுத்து செக் பண்ணுறது கூட ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அனுபானம், துணை மருந்து,
அப்புறம் பத்தியம் சம்மந்தமான விஷயம், அப்புறம் மருந்துண்ணும் காலம் கூட ஓரளவுக்கு பண்ணியிருப்போம். பட் ஆனா, இந்த நடுவுல உள்ள ஒரு 3 பேட்டர்ன கம்ப்ளீட்டா அசஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது பொறுத்தவரை என்ன அப்டின்னா, முதல்ல ட்ரக் டோசேஜ். டோசேஜ் அப்டின்றது நம்ம வந்து அ இப்போ ஒரு அனிமல் ஸ்டடி பண்றோம் அப்டின்னா, நான் ஃபிக்ஸ்டா ஒரு டோஸ் வச்சு, அந்த டோஸ்க்கு நான் வந்து இப்ப எக்ஸாம்பிள் இத்தன நாள் குடுக்குறேன். இந்த வெயிட் உள்ள அனிமலுக்கு இவ்வளோ டோஸ் குடுக்குறேன். எனக்கு இந்த எஃபிகசி இருந்துச்சு. ஜென்ரலா ஒரு பாராமீட்டர்ல மட்டும் மெஷர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, ட்ரக் டோசேஜஸ்ல டிஃபரெண்ட் டோசேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபரெண்ட் டோசேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபார்மகோ கைனடிக்ஸ் நினைக்கிறேன். அதில் வந்து வரும். என்னன்னா ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன், ட்ரக் டோஸ் ரிலேஷன்ஷிப், அப்புறம் தெரப்யூட்டிக் டோசேஜ், தெரப்யூட்டிக் விண்டோ, இந்த மாதிரி நிறையா கேட்டகரி ஆஃப் விஷயங்கள் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ட்ரக்குக்கு ஃபஸ்ட்டு பேசிக் இந்த அனிமல் ஸ்டடியில் மெஷர் பண்ணிவிட்டு அதன் பிறகு டு த பர்டிகுலர் டிசீஸ்க்கு அல்லது டு த பர்டிகுலர் இண்டிகேஷனுக்கு நம்ம அனிமல் ஸ்டடி பண்ணி பார்க்கறது தான் இந்த ட்ரக் டோசேஜ் அப்படின்ற ஸ்டடி அப்படின்றது அமையும். இது எல்லாமே ஒரே ஸ்டடியில் ஒரே டெஸ்டினேஷனில் இந்த 5 டாபிக் இருக்குமான்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப அதிகமாகும். ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை எடுத்து அந்த ட்ரக் டோசேஜ்னா ட்ரக் டோசேஜ் மட்டும் தனியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரக் டோசேஜில் நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரக் இருக்குது, சூப்பர் படிகாரச்சந்திரமே எடுப்போம். படிகாரச்சந்திரம் நார்மலாக ஒரு நம்ம புக்கில் படிகாரச்சந்திரோட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலாக படிகாரம் வித் காவிக்கல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு 500 mg கொடுத்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷனுக்கு வேலை பார்க்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் த டோஸ் இருக்கு இல்லையா, ஹையர் த டோஸ் நம்ம ப்ளீடிங் டிஸார்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் அது சொல்லியிருப்பாங்க என்னென்னா 1 to 2 கிராம் வரைக்கும் போயிருக்கும், 1.5 கிராம் வரைக்கும் போயிருக்கும். ஸோ அப்போ டோசேஜோட கூடுதல் அளவு அதிகமாகும் போது டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு விசிபிளான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிசீஸ்க்கு மூவ் ஆகாமல் ஒரே டிசீஸ்க்கு ஒரு டக்கை லோ டோஸ், அதாவது புக்கில் சொல்லப்படுறதில் ஹாஃப் டோஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தியரி, ஐடியாலஜி அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அடல்ட் டோஸுன்றது 500 mg வச்சு அந்த அடல்ட் டோஸை பீடியாட்ரிக் டோஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். பீடியாட்ரிக் டோஸ் அப்படின்றதுல மேபி பாதியான அளவாக இருக்கும். அது என்னென்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சு அரைவ் ஆகிட்டு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தீசிஸில் வந்து ஃபைனல் கிளாரிஃபிகேஷன்ஸில் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க, கேட்பாங்க இல்லையா, இது எதன் அடிப்படையில் பிரிச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது வேரியேஷன் கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்தது அனுபானம். ஒரே சங்கு பற்பம், நான் அது ஒரு இதுவும் வச்சுருப்பேன், ஒரே சங்கு பற்பம் தான். பட் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாரில் கொடுத்தா லங் டிசீஸ்க்கு வேலை பார்க்கும், ஒரு குறிப்பிட்ட சாக்கில் கொடுத்தா செல்லுலர் டார்கெட்ஸில் வேலை பார்க்கும், ஒரு குறிப்பிட்ட கீ பட்டர் அப்படின்ற விஷயத்தில் கொடுக்குறப்போ இன்டெஸ்டைனல் சம்மந்தமான கேஸ் ஜிஐ ட்ராக்டில் வந்து ஒர்க் பண்ணும். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். மில்கில் சாப்பிட்டா பிரெயின் ரிலேட்டடான டிசீஸ்க்கு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அதில் உள்ள அடங்கியிருக்கு. இப்போ நம்ம நார்மலாகவே சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள், ஒரு மருந்து பல அனுபானம் இருக்கும். இந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. ஸோ இதுவுமே நல்லா பண்ணலாம். இதுவுமே என்ன மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்னா அனிமல் ஸ்டடீஸ் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அனிமல் ஸ்டடி போகிற மாதிரி இருக்கும். ஃபிசிகெமிக்கல் வந்து ஜென்ரலாக பேஸில் தான் பண்ண முடியும். அதன் பிறகு நீங்கள் இன்விட்ரோ ஸ்டடீஸ் ஏதாவது கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்விட்ரோ ஸ்டடீஸ்லாம் அனிமல் ஸ்டடீஸுக்கு முன்னாடி வந்து இன்விட்ரோவில் இந்த அனுபவத்தை கொடுத்தா அதனோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குது, சைட்டோடாக்சிக் எதுவும் இருக்கா, செல் டாக்ஸிசிட்டி எதுவும் இருக்கா, செல் மெம்பரைன்ஸ் எதுவும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குது, இந்த மாதிரிலாம் ஸ்டடீஸ் கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆட் அப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு துணை மருந்து அப்படின்றப்போ இந்த மாதிரி பெருமருந்து கொடுக்குறப்போ ஒரு சிலவங்க இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் பஞ்சசுத்தம் மெழுகுலாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, துணை மருந்து அப்படின்றப்போ நம்ம முட்டையினுடைய தைலம் இருக்குல்ல, அண்ட தைலம், அது வச்சு கொடுக்கறது வெளியில் உள்ளதில் வழக்கம். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிஸில் தான் அப்படி வழக்கம். ஜென்ரலாக கொடுக்குறப்போ நார்மலாக தேனில் குழச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது அனிமல் ஸ்டடியில் தேன் கொடுக்கவே முடியாது. ஆனால் அந்த தேனையும் ஒரு சில காம்போசிஷன்ஸில் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது கூட செலைன் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து டைல்யூஷன் ப்ரொபோர்ஷனேட் எடுத்து 80% செலைனும் 20% ஹனி, அது இண்டிவிஜுவல், இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும், ஒவ்வொன்றும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அனுபானம் இருக்கு இல்லையா, அந்த அனுபானத்தையும் இதில் எப்படி மிக்ஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குரூப் ஆஃப் அனிமலுக்கு
நீ புக்கில் சொல்ல இருக்கக்கூடிய ஒரே பேஸ் ஆஃப் அந்த அனுமானத்தில் கொடுத்து எஃபிகசி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறீங்க. ஒரு குரூப்புக்கு இந்த அனுமானத்தை சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணுறோம், துணை மருந்தை சேஞ்ச் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். இன்னொரு குரூப்புக்கு எதுவுமே இல்லாமல் பிளைனாக சலைன் வாட்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெஸ்ட் குரூப் அப்படின்னு போகும். இன்னொரு குரூப் வந்துட்டு நார்மலான ஒரு குரூப்பில் போகும். டெஸ்ட் குரூப் அப்படின்றது இதுக்கேற்ற ஒரு அலோபதிக் ஜென்ரல் மெடிசனில் உள்ளக்கூடிய ஒரு ட்ரக்கை வந்து கொடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று கண்ட்ரோல் பிளைனான ஒரு டெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, பிளைனான செலைன் வாட்டர் மட்டும் போகும். அப்போ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி ஃபைனல் எடுத்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மருந்தளவு இந்த கான்செப்ட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு பிளான். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் ஃபார்மகாலஜிலே சிஸ்டமிக் டார்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே அனுபானம் சம்மந்தமானது தான். இந்த அனுபானத்தோட முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில மருந்து இந்த அனுபானத்தில் கொடுத்தாதான் அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் அப்சர்வ் ஆகும். ஒரு சில ட்ரக், அதுவும் ஸ்டொமக் வரைக்கும் சொல்கிறேன், ஒரு சில ட்ரக்கு இப்போ நெய்யோ பட்டரோ அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஜிஏயில் அப்சர்வ் ஆகாது, அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகி ஃபைனலாக இன்டெஸ்டைனலில் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சார்ந்து ஏதாவது உங்களோட அனிமல் ஸ்டடீஸில் இதை ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் டாபிக் 9ல் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இது ஒன்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் தான் இந்த கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கைனட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு பாடிக்கு, அதாவது ஒரு ட்ரக்குக்கு உன்னோட பாடி என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுது, வாட் த பாடி டஸ் டு த ட்ரக்கு, ரைட்டா? உன்னோட பாடி என்ன விஷயம் அதில் செய்யுது, சுருங்குதா, விரியுதா, அப்சர்வ் பண்ணுதா, அல்லது எக்ஸ்கிரீஷன் வெளியேற்றுதா, அல்லது ஒரு டிஷ்யூஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணி அதை பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு போகுதா போகலையா, இந்த மாதிரியான ஏடிஎம்இ பேராமீட்டர்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏடிஎம்இடி அடுத்து போட்டால் டாக்ஸிசிட்டியும் இதுக்குள்ளே தான் வரும். அடுத்தது ஃபார்மகோ டைனமிக்ஸும்பாங்க. இப்போ இந்த ட்ரக்ஸ் வந்து, அதாவது வாட் த ட்ரக் டஸ் டு த பாடி. சரி, உள்ளே போயிடுச்சு, உள்ளே போன பிறகு அடுத்த செக்மெண்ட் என்ன நடக்கும் அப்படின்றதான் டைனமிக்ஸ். ரியாக்ஷன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது, ஃபிசியாலஜிக்கலாக என்ன இருக்கும், பயாலஜிக்கலாக என்ன இருக்கும், மெஷர் பண்ணி பிளட்டில் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா. இப்போ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு ஸ்டடி பண்ணுறீங்க, கொலஸ்ட்ராலுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்துட்டேன், முடித்த பிறகு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, ட்ரைக்ளிசரைட் குறைஞ்சிருக்கா, இல்லை என்ன பேராமீட்டர் ஆகிருக்கு, இதெல்லாமே அனிமல் ஸ்டடீஸில் மெஷர் பண்ணுற மாதிரியான விஷயத்த வந்து இருக்கும். இது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்விட்ரோவில் ஃபார்முலேஷன் ஆப்டிமைசேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடி. பயோ ஈக்குவலன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரே மாதிரியான ப்ரிப்பேர் பண்ண 2 பேட்ச் சங்கப்பருப்புமே 2 பேட்ச் இருக்கும், அந்த 2 பேட்சையும் ப்ராப்பராக நீ வந்து ஸ்டடி பண்ணி அதே அனிமல் ஸ்டடிக்கு உட்படுத்துகிற, இப்படியும் ஒரு சிலவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, பட் ஒரு கொஞ்சம் பிளானுக்கு சொல்கிறேன். அப்புறம் தெரப்பட்டிக் எஃபிகசி தான் அனிமல் ஸ்டடீஸில் எஃபிகசியை மெஷர் பண்ணுறோம். சேஃப்டி அனிமல் ஸ்டடீஸ், டாக்ஸிசிட்டி சொல்கிறேன். ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் வந்து இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படி போய் என்ன மாதிரி வருது அப்படின்றது. அப்புறம் கைனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டோக்ரோம்ஸோட செல்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ், மெட்டபாலிசத்தில் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அனிமல் ஸ்டடியில் ஃபைனல் வந்து இன்டர்மீடியட்லேயே கூட லிவர் செல்ஸை செப்பரேட் எடுத்துட்டு அதில் வந்து எல்சிஎம்எஸ் பார்க்குறது, ஜிசிஎம்எஸ் பார்க்குறது, என்ன அப்சர்வேஷன் ஆகிருக்கு, இன்டெஸ்டைனலில் வந்து ஒரு குறிப்பிட்ட செல்ஸும் எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஐசிபிஓஎஸோ இந்த மாதிரி ஹோமோஜனைஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி என்ன மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இதாக இருக்குது, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் விஷயங்களையும் நடுவில் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் கூடவே இன்விட்ரோவில் நான் வந்து ஏடிஎம்இ ஸ்டடீஸ் இன்விட்ரோலேயே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆடப்பாக இருக்கும். சைட்டோக்ரோம் P40 இன்ஹிபிஷன் அப்படின்றது உன்னோட ட்ரக்கை கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது. சைட்டோக்ரோம் P50லாம் 450லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ட்ரக் ஒரு மெக்கானிசம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி, பிளாஸ்மா ஸ்டெபிலிட்டி. அதாவது பிளாஸ்மா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒரு ட்ரக்கை ஒரு பிளாஸ்மாவில் நார்மலாக அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதில் என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்கலாம் சொல்லுவாங்க, நிறைய மூவிஸ்லலாம் பார்ப்போம், இந்த ட்ரக்கை இதில் பட்டால் இது வந்து ஆர்பிசிஎஸ் எல்லாம் லைசஸ் ஆகிடுது, அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே உன்னோட இந்த மாதிரியான மருந்துகள் ஸ்பெசிஃபிக்கான அந்த ஹியூமன் டோஸை இன்விட்ரோக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்போ இதில் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குதா அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த மாதிரியான இது. ப்ரோட்டீன் பைண்டிங் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் மெட்டபாலைட் ஐடென்டிஃபிகேஷன்,
என்ன மாரி போய் என்ன மாரியான காம்பவுண்டா மாறி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கான ஸ்டடீஸும் உண்டு. இன் வைவோனா அனிமல் ஸ்டடீஸ்ல மூவ் பண்ணுவோம். பிகே ஃபார்மகோகைனெடிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து செல் பேஸ்டு ஸ்டடீஸாவே போயிடும். ஸோ இன் வைவோல நம்ம வெரைட்டி என்னனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் குடுத்துருக்கு. ஸோ இதே வந்து ஃபார்மகோடைனமிக்ஸ் அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும்? ஒரு ட்ரக்கும் இன்னொரு ட்ரக்கும் இன்டராக்ஷன்ஸ் என்ன இருக்கு? இதெல்லாம் அனிமல் ஸ்டடிக்குள்ள போயிடும். ட்ரக்குக்கும் ஏதாவது ஒரு இன்டராக்ஷன்ஸ் இருக்கா? ஒரு ட்ரக் குடுக்குற அத ரிசப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செல் இருக்கும். 2க்கும் நடுவுல என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு? அப்புறம் டோஸ் ரெஸ்பான்ஸ் கர்வ்னு ஒண்ணு இருக்கு. நீ எவ்வளோ தூரம் நான் அந்த தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் விண்டோலாம் சொன்னேன்ல. இப்ப நெறைய தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு நம்ம அந்த வேர்டு கேள்விப்படுறோம்ல. உண்மையிலேயே அந்த மீனிங் ஆஃப் தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆக்டிவான ஒரு சேஃப் டோஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது அந்த புக்ல அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொண்டு வரப்போ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். அதனால தான் அதை தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் மேனுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ் மேனுவல் அப்படின்றது இன்னும் நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர்ஸ் வைஸ் இருக்குது. அதுவே ரொம்ப ரொம்ப போதுமானது. பட் இருந்தாலும் இன்றைக்கி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் நிறையா வரதுனால அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதில் வந்து டோஸ் இன்க்ரீஸிங் எஃபெக்ட், அதாவது டோஸை இன்க்ரீஸ் பண்ண எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சைட் பை சைட் மெஷர் பண்ணிகிட்டே வரும். இது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்டடி. அப்புறம் டோஸ் கான்சன்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு டோஸை கொடுக்குற அந்த டோஸ் கொடுக்குறப்போ எவ்வளோ எம்ஜி கொடுக்குற அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இந்த பாடி அப்படின்றத ஒரு சைடு மெஷர் பண்ணிட்டே வருவேன். அப்புறம் உள்ளே கொடுக்க எவ்வளோ ட்ரக் எலிமினேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதையும் மெஷர் பண்ணுறது பண்ணுவாங்க. இப்போ எலிமினேஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபீக்கல் மேட்டரை வந்து எடுத்துகிட்டு அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது, அனிமல் ஃபீக்கல் மேட்டரில் எடுத்து அதில் வந்து ஜிசிஎம்எஸோ எல்சிஎம்எஸோ அந்த மாதிரிலாம் போடுற ஸ்டடீஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அது வந்து எத்திக்கலி நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணும்போதே அனிமல் எத்திக்கல் கமிட்டியில் அப்ரூவல் வாங்கிடணும். அப்புறம் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு அனிமல் ஸ்டடியில் இருக்குது. அதுவுமே நீங்கள் எதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னா இத்தனை ஸ்டடி இருக்குது, பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட்டை போயிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்கெட்ச் வரைங்க. இது வந்து இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் பண்ணலான்றதான் சொல்கிறேன். பட் ரியாலிட்டியாக சம்டைம்ஸ் சார் இதில் நெய்லெல்லாம் இதை வச்சு பண்ண முடியாது சார் அப்படின்றவாங்க. அனுமானம் நீங்கள் இந்த அனுமானம் கொடுங்க, இதில் இந்த ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்றவாங்க. அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு நீங்கள் திரும்ப கேட்கணும். கேட்குறப்ப தான் இது பண்ணணும். ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட்டுக்கு 2 ஃபார்மகாலஜிஸ்ட் நம்ம வந்து ஒப்பீனியன் எடுக்கிறதுல தவறு இல்லை. ஒரு சில சமயம் இந்த மாதிரி செஷன்ஸ் கூட குறிப்பிட்டு அந்த ஃபார்மோகைனடிக் ஸ்டடீஸ் இன் ஹெர்பல் மெடிசின்ஸ் அல்லது மெட்டாலிக் மெடிசின்ஸ் அப்படின்ற மாதிரி செஷன்ஸ் யார்ட்டையாவது ஒரு மினிமம் சார்ஜஸாவது பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே ஃபார்மகாலஜி காலேஜஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கூட தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒன்று. அதன் பிறகு ட்ரக்கோட ரிசெப்டார் இன்ட்ரடக்ஷன் வித் இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சேர்த்து பார்த்துருவாங்க. அதாவது ட்ரக்கு ரெசெப்டார் எப்படி இதாகுது அப்படின்ற பேசிக் இன்ட்ரோடக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு 2க்கு உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் உண்மையிலே பிரேக் பண்ணுதா அல்லது ட்ரக் வந்து அந்த மெட்டபாலிசத்தை பாஸ் ஆகிடுச்சா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இப்படியுமே கூட இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த புக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் ஃபார்மகோகைனெடிக்ஸ், டைனமிக்ஸ் அண்ட் டாக்சிகோகைனெடிக்ஸ் இன் ரேஷனல் ட்ரக் டெவலப்மெண்ட். இந்த புக் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு காப்பியாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ் ஆகும். என்ன மாதிரியான ஸ்டடீஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதில் ஏதோ 1-2வது நான் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அனிமல் மாடல்ஸ்லாம் நிறையவே இருக்கும் இதில். ஸோ இன்னொன்று பழைய சிலபஸ் இருக்குல்ல, பிஜி சிலபஸ், அதுலேயுமே ஒரு அனிமல் மாடல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புக் பிடிஎஃப் ஒன்று இருக்குது. அது ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. எங்களோட பிஜி சிலபஸ் இப்போ உங்களுக்கு வந்து மாறி இருக்குது. எங்களோட பிஜியில் ஒரு விஷயம் இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் எடுத்தீங்கன்னா ஹோல் அனிமல் ஸ்டடி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ண முடியல, ஏன்னா இது பேமெண்ட் கேட்டுச்சு, டவுன்லோட் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் அது பிறகு உங்களுக்கு வந்து பே பண்ணி தரலாம். அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது இன்வைவோ ஏடிஎம்ஏ ஸ்டடீஸில் அடிஷ்னலாக வேறு என்னெல்லாம் இருக்குது, ரைட்டா? ஆல்ரெடி கைனடிக்ஸ் டைனாமிக்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் மாஸ் பேலன்ஸு, அப்புறம் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப டோசிமெட்ரின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. டோஸ் எப்படி கால்குலேட் பண்ணுற அப்படின்றது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கைண்ட் ஆஃப் விஷயத்த ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே பீடியாட்ரிக் டோஸ் சம்மந்தமான விஷயத்தில் யாருமே ஸ்டடி பண்ணுறதில்ல. அது நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். அடல்ட் டோஸ் மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறோம். பீடியாட்ரிக் டோஸ்க்கு நீ கன்வெர்ட் பண்ணி ஒரு அனிமல் ஸ்டடியோ ஒரு விஷயமோ ஒரு சேஃப்டி ப்ரொஃபைலோ
இது வரைக்கும் கிரியேட் பண்ணப்படலை. அது குணப்படம் தான் பண்ணணும். அவங்க வந்து பெருசாக பண்ணுறதுக்கான விஷயங்கள் அனிமல் ஸ்டடி பண்ணுறாங்களான்னு தெரியாது. அவங்க கிளினிக்கலுக்குள்ளே மூவ் ஆகிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துருங்க. பயோ அவைலபிலிட்டி டெஸ்ட்ன்றது வெரி வெரி மேண்டேட்ரி. உள்ள ஒரு 100 mg கொடுத்துட்ட உண்மையிலேயே எவ்வளோ தான் அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து அசஸ் பண்ணணும். ஃபீகோமேட்டர் அசஸ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஏன்னா ஏதோ ஒரு வழியில் எக்ஸ்க்ரீட் ஆகுது, எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக இதை அசஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை கண்டிப்பாக பிளான் பண்ணி கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் செலவுகள் தான். பட் ஆனால் எதை காம்பேக்டாக நான் லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ண முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்கள். ரைட்டா? ஒரு சில ட்ரக் பிளாசென்டல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், மில்க் செக்ரீஷன் சம்மந்தமான இன்டியூசிங் ட்ரக்ஸ் இருக்கலாம். இப்படி கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் யாருமே நிறைய அனிமல் ஸ்டடீஸில் வந்து எக்ஸ்ரேஸோ சிடி அனிமலுக்கு இந்த மாதிரியான பேசிக்கான உள்ளே போகக்கூடிய ஸ்டடீஸ்லாம் கூட நம்ம இன்னும் பெருசாக மூவ் ஆகலை. ரைட், அதுவுமே தேவையான ஒன்று. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்ஸில் நம்ம ஜென்ரலாக ஓரல் இன்ட்ராவெனஸ் பண்ணியிருக்கோம், சப்கூட்டேனியஸ் பண்ணுறோம், இன்ட்ரா மஸ்குலர் பண்ணியிருக்கோம், அப்புறம் பெரிட்டோனியல் பண்ணியிருக்கோம், ஓரோஃபரஞ்சியெல்லாம் பண்ணதில்லை, இன்ட்ராட்ராக்கியல் பண்ணதில்லை, நேசல் சர்ஜிக்கல் மூவ் கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறது, ஆக்குலர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பண்ணல. போர்ட்டல் வெயினில் வந்து வைக்கிறது, டியோடனல் டேரெக்டாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு போகிறது, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுறது, இன்ஹலேஷன் இதெல்லாம் கூட தாராளமாக நம்ம வந்து புகை மருத்துவத்தெல்லாம் கூட தாராளமாக செக் பண்ணலாம். இன்னும் வந்து அதை வந்து பெருசாக பண்ணப்படலை. இன்னும் வந்து இப்போ அகத்தியர் புகை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஊண்ட் டிசீஸ் இந்த மாதிரி ஊண்டுக்கெலாம் ஹீல் ஆகுன்ற மாதிரி இருக்குது. பட் தெர் இஸ் நோ டேட்டா. நிறைய விஷயத்த நம்ம இன்னும் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதே டைனமிக்ஸ் இதை தான் விஷயத்த போயிட்டுருக்கு. அடுத்தது ஃபார்மசூட்டிக்ஸ் டோசேஜ் இன்னோவேஷன், அதில் உள்ள 2வது கேட்டகரி. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு நிமிஷம்.